உங்களில் பல பேர் இந்த நாய் பூனை மாதிரி பெட்ஸு வளர்த்துட்ருப்பீங்க. பல பேருக்கு அது வளர்க்கறது பிடிக்காது, பிடிச்சிருந்தாலும் வளர்க்கறதுக்கான வசதிகள் இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ பெட்ஸு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா எத்தனை பெட்ஸ் வளர்ப்பீங்க? 1, 2, 10, 100 வளர்ப்பீங்களா? சரி, இப்போ ஆச்சரியமான உடலை பற்றிய இதற்கு தொடர்புடைய ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன். நம்ம பின்னாடி சொல்ல போகிற விஷயத்துக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதாவது நம்ம அத்தனை பேரும், ஒருத்தர் விடாத, நம்ம அத்தனை பேருமே நம்ம விரும்பியோ விரும்பாமலேயோ பெட்ஸு, செல்ல பிராணிகள் மாதிரியான விஷயங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட உயிரினங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். 1 இல்லை 2 இல்லைங்க. எவ்வளோ வளர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா 10⁻14, அதாவது 1 போட்டு 14 0 போட்டுங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை, எத்தனை ஆயிரம் கோடி அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. அத்தனை பெட்ஸை நம்ம வளர்த்துட்ருக்கோம். இது வளர்க்குறதுக்கு எங்கே இடம் இருக்குது? எங்கேயுமே இடம் தேவையில்லை. நம்ம உடலுக்குள்ளேயே வளர்த்துட்ருக்கோம். நம்ம உடலில் எந்த இடத்துல வளர்த்துட்ருக்கோம்னா கட்டி ஏரியா அப்படின்வாங்க. அதாவது இந்த வாயில் ஆரம்பித்து இந்த தொண்டை குழாய், இந்த உணவு பாதை, இரைப்பை, பெருங்குடல், சிறுகுடல்னு ஆரம்பித்து அந்த மலம் போகிற பகுதி வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கட்டி ஏரியான்னு. இந்த கட்டி ஏரியாவில் தான் இத்தனை 1000 கோடி உயிரினங்களை நம்ம வளர்த்துட்ருக்குறோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்டீரியா மாதிரி பல்வேறு விதமான நுண்ணுயிர்கள், அது கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்னதாக இருக்கும். இன்னும் வேறு விதமாக இதை சொல்லணும்னா, நம்ம உடல் பூரா செல்களால் ஆனது அப்படின்றோம் இல்லையா. செல்கள், பல 1000 கோடி செல்கள் ஆனது நம்ம உடம்பு. அப்போது எத்தனை கோடி செல்கள் இருக்கோ அதனுடைய 10 மடங்கு போட்டுங்க. அவ்வளோ நுண்ணுயிரிகளை நம்ம இந்த ஒரு சின்ன கட்டி ஏரியாலேயே நம்ம வளர்த்துட்ருக்கோம். இது ஏன் வளர்க்கணும்? இந்த நுண்ணுயிரிகள், இத்தனை 1000 கோடி நுண்ணுயிரிகள் ஏன் நம்ம வளர்க்கணும்? இப்போ இதை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நுண்ணுயிரிகளால் நம்ம உயிர் வாழ்கிறோம், நம்மளால் அந்த நுண்ணுயிரிகள் உயிர் வாழுது. இதனால தான் சொல்ல முடியாது. ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து வாங்கிக்குது. அது ஒரு சைக்கிள் மாதிரி. அது இருந்தால் தான் நம்ம இருந்தால் தான் அது. அப்போது நம்ம அதை உருவாக்குறோம். உணவுப் பொருள்கள் மூலமாக அதை அந்த எண்ணிக்கை குறையாமல் நம்ம வச்சுருப்பதும், அதுக்கு தேவையான உணவளித்து அதை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நுண்ணுயிரிகள் இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு நாள் கூட நம்ம உடல் தாங்கவே தாங்காது. சரி, இந்த நுண்ணுயிரிகளின் கூட்டத்துக்கு மைக்ரோபயோட்டா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இதில் நல்ல நுண்ணுயிரிகளும் இருக்குது, கெட்ட நுண்ணுயிர்களும் இருக்குது. அதாவது பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியா. நம்ம பாக்டீரியான்னு சொன்னாலே அது கெட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் நல்ல பாக்டீரியாக்களும் இருக்குது, அது நம்ம கட்டி ஏரியாவில் இருக்குது. அப்போது சில வகையான பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள் ஒரு சில இடத்துல இருக்கணும். இப்போ பெருங்குடலில் இருக்க வேண்டியதுன்னா பெருங்குடலில் இருக்கணும், அது சிறுகுடலுக்கு மாறி இருக்கக்கூடாது. மாறி இருந்ததுன்னா இது செய்யக்கூடிய வேலைகள் எதிர்வினையை நமக்கு கொடுக்கும், அது உடலுக்கு ஆபத்து. சரி, இந்த நுண்ணுயிரிகள் எப்படி உடலுக்குள்ள உருவாச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம முக்கால்வாசி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் மூலமாக தான் அது உருவாகுது. அதுக்கப்புறம் அதுக்குண்டான சாப்பாட்டை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அது எடுத்துக்குது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயங்க, இயற்கையின் அற்புதமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும், அதில் உள்ள அத்தனை விஷயங்களுமே ஜீரணிக்கப்படுவதில்லை. இந்த கட்டேரியான்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தால ஒரு சில உணவுப் பொருட்களில் உள்ள ஒரு சில விஷயத்தை ஜீரணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜீரணிக்க முடியாத விஷயங்கள்ல சிலவற்றை தான் இந்த நுண்ணுயிர்களுக்கு உணவாக அமையுது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதுங்க முக்கால்வாசி சாப்பிட்றது கிடையாதுங்க. நம்ம உடல் நிராகரித்து ஜீரணம் பண்ண முடியாமல் ஒதுக்குது இல்லையா, அது போய் சிக்கலாயிடக்கூடாது இல்லையா நம்ம உடம்புல. அப்போ அதுதான் இதுக்கு உணவு மாதிரி. இயற்கையோட அந்த பியூட்டிஃபுல்லான செட்டப் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ இதில் ஃபேட்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் அது சாப்பிட்றத விட நார்ச்சத்து உள்ள விஷயங்களில் தான் அது சாப்பிடும். அதனால தான் நம்ம நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் சாப்பிடணும் அப்படின்றோம். இந்த நார்ச்சத்தில் கூட சில வகையான விஷயங்கள் உடலால், இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஆப்பிளில் உள்ள அத்தனை சத்தும் ஜீரணமாகப்பட்டு உடலுக்கு போய் சேருவதில்லை. சில விஷயங்கள் ஆப்பிளில் உள்ளதை இந்த குடலால் ஜீரணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜீரணிக்க முடியாத அந்த விஷயத்தை தான் இந்த நுண்ணுயிரிகள் அதுங்க சாப்பிடுது. அப்போ இந்த சாப்பிட்ற அந்த உணவு பொருள், அந்த விஷயம் உள்ள இதுக்கு என்ன பேருனா ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்வாங்க.
இப்போது இந்த சாப்பிட முடியாத ஜீரணமாகாத அந்த விஷயங்களை சாப்பிடுது இல்லையா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த பாக்டீரியாலேருந்து எல்லா நுண்ணுயிரிகள், அதுக்கு வேறு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்வாங்க. இப்போ உதாரணமாக நம்ம தயிர் சாப்பிட்றோன்னு வச்சுங்க, இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸில் எல்லாமே ப்ரோபயோட்டிக்ஸ் நல்லாயிருக்கும். ஊற வச்சு நொதிக்க வச்சு ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணுற நிறைய விஷயங்களில், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீஸு, ஊறுகாய், இந்த தயிர், கெஃபிரு, யோகாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ்னால் குட் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாக்களின் தொகுப்பு. அது சாப்பிடும்போது உடலுக்குள்ளே போய் அது தேவையான இடத்துல அது தங்குது. இது வந்து உடலுக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கான உணவுப் பொருளும் கூடவே போய்கிட்டு இருக்கணும் இல்லையா. அந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்ற அதனுடைய உணவுப் பொருள்கள் வந்து நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போ பனானா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருள்களில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் ஜீரணிக்க முடியாத விஷயம் அது விலகி வரும்போது அதை வந்து இது சாப்பிடும். இப்போது இந்த பாக்டீரியாக்கள் கட் ஏரியாவில் உட்காந்துட்டு என்னங்க பண்ணுது? கட் ஏரியாவுக்கும் இந்த உடலுடைய அத்தனை பாகங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. இப்போது நம்ப முடியாத விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மூளை ஆரோக்கியத்திற்கும் மூளை வளர்ச்சிக்கும் இந்த கட் ஏரியாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து என்ன பண்ணுது வயிற்றுக்குள்ளே உட்காந்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் உள்ள சத்தை எல்லாம் பிரித்து எடுத்து, சத்து வேற சக்கை வேறையாக பிரித்து எடுத்து ஃபில்டர் பண்ணி, நம்ம உடலுக்குள்ளேயே இந்த கட் ஏரியாவில் ஒரு மெல்லிய ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குங்க. அது கிராக் ஆகிடக்கூடாது. அது கிராக் ஆகாமல் பார்த்துக்கிறதோட கரெக்டாக இந்த விஷயங்களை வெளியில் தள்ளி சத்துக்களை உடலுக்கு உறிஞ்சிற மாதிரி பண்ணி, ரத்தத்தில் அது கலக்கிற மாதிரி பண்ணி, இதை பெருங்குடல்லேருந்து சிறுகுடலுக்கு அமிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அது மலமாக வெளியேற வரைக்கும் உள்ளே போகிற விஷயம் உள்ளே ப்ராசஸ் ஆகி கரெக்டான ப்ராசஸ் ஆகி வெளியே போகிற வரைக்கும் இந்த நுண்ணுயிரிகள் பேய்த்தனமாக வேலை செய்யுதுங்க. எத்தனை கோடி உயிரினங்கள் இருந்தால் தான் உடலுக்குள்ள அந்த மேஜிக் வந்து நடக்கும். சரி, இப்போ இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ள உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றதும், அந்த நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவாகிய ப்ரீபயோட்டிக்ஸ் சாப்பிட்றதும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரும். இது இந்த வேலையை செய்கிறது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உங்களுடைய டிப்ரெஷன், சேட், இப்போ காரணமே இல்லாமல் நம்ம டல் ஆகிடுவோம், வேலை எதுவும் ஓடாது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருப்போம், பார்க்குறவங்க மேலெல்லாம் எரிச்சல் வரும், எந்த விதமான காரணமுமே இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கட் ஏரியாவில் உள்ள இந்த நுண்ணுயிரிகள் சரியாக வேலை செய்யலைன்னா அது மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது, ரொம்ப சிவியரான அளவுக்கு கூட அது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கும், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவதற்கும், கவலைகள்லேருந்து வெளியே வரத்துக்கும், அத்தனை விஷயங்களுக்கும் இந்த கட் ஏரியாவில் உள்ள இந்த பாக்டீரியாஸ், இந்த நுண்ணுயிரிகள், இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மைக்ரோ பயோட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல தீனி போட்டு நல்ல ஆரோக்கியமாக அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் தலையில் உள்ள அந்த பேனு, பொடுகு, முடி ஆரோக்கியம், முடி உதிர்தல், நிறைய விஷயத்தோடையும் அது தொடர்பு இருக்குது. இது உடலுடைய அத்தனை பாகங்களுடைய இந்த கட் ஏரியாவில் உள்ள இந்த மைக்ரோபயோட்டா இந்த குரூப் இருக்கு இல்லையா, இது வந்து கனெக்ட் ஆகிருக்குங்க. அதனால் இதோட ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படுறதே கிடையாது. இதில் அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிராகன் பழம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டிராகன் பழம் படத்தில் காமிக்கிற பாருங்க, இதையும் தயிரையும் சேர்த்து குறிப்பிட்ட விதத்தில் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், இந்த டிராகன் பழத்தில் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்குது. அதாவது இந்த நுண்ணுயிரிகளுக்கு தேவையான உணவு, அதிகப்படியான சத்து, அதிகப்படியாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயமா இந்த டிராகன் ஃப்ரூட்டில் உள்ள சில விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த தயிர், இதில் வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ், இந்த பாக்டீரியாலேருந்து இந்த நுண்ணுயிரிகள் வயிற்றுக்குள்ளே போகிறதும் அதுக்கான உணவும் ரெண்டும் சேர்ந்து ஒரே உணவாக நம்ம சாப்பிடும்போது என்னங்க நடக்கும்? ரெண்டு விஷயம் 2 in 1 மாதிரி நடக்குது இல்லையா. அப்போது இதில் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து லோட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குது. இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பல்வேறு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மாதிரி அந்த நம்ம உடம்புல உள்ள அணுக்களில் வந்து அந்த கெட்டுப்போன மாலிக்யூல்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு பேர்.
அதுதான் உடலுக்கு பல்வேறு உபாதைகளை கொடுக்கறதோட நம்ம உடலின் உறுப்புகளுடைய தசைகளை கெட்டு போக வச்சு கெட்ட தசையணுக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக நடக்குது. இதை தடுப்பதற்கும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நல்ல ஆக்சிஜன் மாலிகூல்ஸாக மாற்றுறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பயன்படும். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். பொதுவாக நம்மளில் எல்லாருக்குமே வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைபாடு கொஞ்சமாவது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது சிம்பிளாக பார்த்தோன்னா வாழை இலையில் சூடான உணவை போட்டு பரிமாறும்போது வாழை இலையில் உள்ள பாலிஃபினால் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த உணவில் கலந்து அது வயிற்றுக்குள்ளே போகும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்குது. அதனால் வாழை இலையில் சாப்பிட்றது நல்லது. வாழை இலையில் ஒரு உணவை போட்டு ஆவியில் வேக வச்சு அவிச்சு சாப்பிட்றதுலாம் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன பாலிஃபினால் இல்லாமல் ஃப்ளவினாய்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, நிறைய இந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பல விதத்தில் இருக்குது. அப்போது ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த டிராகன் ஃப்ரூட்டில் இருக்கிறதுனால நம்ம பல்வேறு உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போகிறது இல்லாமல் இதனோட இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உடலுக்குள்ளே போயிடும். அது போகக்கூடாது. அப்போ இதை வாரம் ஒரு முறை இல்லை மாதத்துக்கு 2 முறை, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குன்னா மாதத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க உடம்புலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இதை வந்து சாப்பிடலாம். முன்னெல்லாம் இந்த டிராகன் பழம் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கு அரிதான, இது இந்தியாவில் விளையக்கூடிய நேட்டிவ் பழம் கிடையாது. இது வந்து மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த இந்த பழம். ஆனால் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பயிரிடப்படுது. நீங்கள் உங்கள் வீட்டோட மாடி தோட்டத்தில் கூட இதை பயிரிடலாம். அதை பற்றி யூடியூப்பில் இதை எப்படி பயிரிடணும், எப்படி வந்து இந்த செடியை வளர்க்கணும், இந்த பழங்கள் உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, இந்த டிராகன் ஃப்ரூட்டை எப்படி கட் பண்ணி எப்படி தயிரோடு சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு இந்த டிராகன் ஃப்ரூட்டை எப்படி சாப்பிட்ணும் எப்படி கட் பண்ணணுன்னே தெரியாது. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதை குறுக்கால வெட்டிக்கிங்க. உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இது பல்வேறு கலர்களில் வருது. பிங்க் கலர் தோல் இருக்கும், உள்ள வெள்ளை கலர், அதில் கருப்பு கலராக விதைகள் வந்து இருக்கும். அது ஒரு வகை. அதே மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும், உள்ளே பழமும் சிகப்பு கலரில் இருக்கும். உள்ள அந்த சதை பகுதியும் கருப்பு கலர் சிகப்பு கலரில் இருக்கும். மஞ்சள் கலரில் உள்ள தோல் உள்ள இருக்குது. இந்த மாதிரி பல விதமான வெரைட்டி இருக்குது. எல்லாருமே உலகுக்கு நன்மை செய்யக்கூடியது தான். இப்போ அதை துண்டாக குறுக்கால கட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியோ ஒரு பட்டையான ஸ்பூனோ எடுத்து அந்த தோலை ஒட்டி அந்த வெள்ளை பகுதி அந்த சீட்ஸோடு இருக்கு இல்லையா, விதையோட, அதை அப்படியே எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அப்படியே எடுத்திங்கன்னா அது அப்படியே தேங்காய் அந்த ஓட்டுலேருந்து அந்த தேங்காயை எடுக்கிற மாதிரி அப்படியே வந்து எடுத்துடலாம். இல்லைன்னா சாத்துக்குடியை உரிக்கிற மாதிரி அந்த தோலில் எல்லாம் கீரலை போட்டு வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரித்து எடுத்துடலாம். இல்லை பாதி கட் பண்ணிவிட்டு விரல் நகத்தாலேயே கூட நீங்கள் தோண்டி எடுத்துடலாம். அது உள்ளே இருக்கிற சதை பகுதியை தான் நம்ம சாப்பிட்ணும். அதை விதையோடு சேர்த்து தான் சாப்பிட்ணும். இப்போ நீங்கள் தயிர் துவைக்கும் போது என்ன பண்ணணும்னா நல்ல சுத்தமான பசும்பாலை வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சி ஆற வச்சு தயிர் துவைக்கிறீங்க இல்லையா, அந்த டைம்லேயே சிறு சிறு துண்டுகளாக இந்த டிராகன் ஃப்ரூட்டையும் கட் பண்ணி அதோடு போட்டு நீங்கள் தயிர் துவைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தயிரை நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அது கூட கல் உப்பு சேர்த்து வந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அது கூட வந்து சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிட்லாம், பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிட்லாம், தேன் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த டிராகன் ஃப்ரூட்டு அதிகமாக ஒத்து போகிறது எது கூடன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழத்தோடு. ஸோ வாழைப்பழம், இந்த டிராகன் ஃப்ரூட்டு, பால், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக் மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அடுத்து இது ரொம்ப ஒத்து போகக்கூடிய விஷயம் வந்து ஐஸ்கிரீம் கூட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு ஒத்து போகும். ஆனால் அது வந்து ஆரோக்கிய உணவு நம்ம சொல்ல மாட்டோம். டேஸ்ட்டுக்காக நீங்கள் சாப்பிட்ணுன்னா இதை வந்து சாப்பிட்லாம். பெஸ்ட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட்டையும் தயிரையும் நீங்கள் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு கலந்து, கடல் உப்பு கலந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து இந்த மைக்ரோபயோட்டா அப்படின்ற இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து உடலுக்குள்ளே போகும். அப்போ இது உடலுக்கு என்னென்ன நன்மையை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோவை நம்ம மணிக்கணக்காக சொல்லிகிட்டே போகணுங்க. முக்கியமாக ஒரு சில இது சொல்லணும்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து இது அற்புதமான ஒரு மருந்து மாதிரி. இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாம், ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. ஏன் வந்து இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிஸ்க்கு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறோம். நார்ச்சத்து உள்ள உணவை
டயபெட்டிஸ் உள்ளவங்க அதிகமாக சாப்பிடணும் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார் சத்து உள்ள உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வயிறு ஜீரணம் பண்ணுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அவ்வளோ சீக்கிரமாக நார் சத்து உள்ள பொருட்களை இந்த வயிறால் ஜீரணம் பண்ண முடியாது. மற்ற விஷயங்கள் கார்போஹைட்ரேட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் அதிகமாக உள்ளே போச்சுன்னா அதெல்லாம் ஈஸியாக வந்து ஜீரணம் பண்ணிடும். நார் சத்தை வந்து டைம் எடுத்து ஜீரணம் பண்ணும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் ஒரு உணவு வயிறு குயிக்காக நிறைய குவான்டிட்டியை வந்து ஜீரணம் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், அதில் உள்ள சர்க்கரையை வந்து உடச்சி இது பண்ணுறதுக்கான இன்சுலினை கணையம் வந்து அதுக்கேற்ற குவான்டிட்டியில் அதிகமாக சுரக்கணும் இல்லையா? இப்போது அதே கம்மியாக நார்ச்சத்து உள்ள பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜீரணமாகுதுன்னு வச்சிங்களேன், இன்சுலினும் கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்தா போதும். இப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். இந்த இன்சுலின் குறைபாடு, இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்கும். அப்போ நார்ச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணம் ஆகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வெளியே வரும்போது அதற்கு தேவையான இந்த இன்சுலின் வந்து அதுக்கு கிடைச்சிரும்ன்றனால அந்த சர்க்கரையோட அந்த அளவு ஸ்பைக்ஸ் வந்து ரத்தத்தில் வந்து ஏறாது. அதனால தான் நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து நம்ம அதிகம் சாப்பிடணும்னு சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்ச்சத்து அதிகம் இருக்குது, அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே இதில் வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்ற வந்து ஒரு கார்போஹைட்ரேட், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன அந்த மைக்ரோபயோட்டா அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அதுக்கு மிக 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 பிடிச்ச உணவுங்க. இப்போ நமக்கு ஒரு சில உணவுங்க பிரியாணி மாதிரியோ இல்லை வேறு மாதிரியோ ரொம்ப பிடிச்ச உணவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நுண்ணுயிரிகளுக்கு மிகவும் பிடிச்சமான கார்ப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒலிகோசாக்கரைட்ஸ் மாதிரியான விஷயங்கள். இது மற்ற பொருட்கள் இருக்கிறத விட மிக அதிகமான விஷயம் வந்து இதில் இருக்கிறதுனால ஸோ அந்த கட் ஏரியாவில் உள்ள அந்த நுண்ணுயிரிகளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது. மென்டல் ப்ரெஷரு, மென்டல் பிரெயின் வளர்ச்சி, இதுக்கெல்லாம் மிக அற்புதமான விஷயமா இந்த டிராகன் ஃப்ரூட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுல வந்து அற்புதமான பங்கு இதுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இந்த தலைமுடிக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம் வந்து நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து பீட்டா கரோட்டின் மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு கண்ணுக்கு நல்லது. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் இது வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹார்ட்டுக்கு வந்து இது மிக மிக ஆரோக்கியமாக நம்மளுடைய ஹார்ட்டை வந்து கார்டியோவாஸ்குலார் டிசீசஸ் வராமல் காப்பாற்றக்கூடிய அற்புதமான கவசமாக வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீட்டாலைன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுதான் அதுக்கு வந்து அந்த ரெட் கலரை வந்து கொடுக்குது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து அப்படியே எரித்து தள்ளிடும். அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புலேருந்து வெளியே போகிறதுக்கான மிக முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வந்து பீட்டாலைன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து பண்ணுது. அதுக்கடுத்து அதில் உள்ள சீட்ஸ், அந்த கருப்பாக இருக்குது இல்லையா, அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா omega-3 அண்ட் omega-9 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து ஹார்ட் இதய நலத்துக்கு வந்து மிக மிக நல்லதுங்க. மீனில் வந்து omega-3 நிறைய இருக்குது. மீன் எண்ணெய் மாத்திரெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்றத விட நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதில் உள்ள விதைகளில் வந்து இந்த omega-3 omega-9 அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் டிசீசஸ்லாம் மேக்ஸிமம் வராமல் இருக்கும். அப்புறம் இது ஸ்கின்னு பலன்னு இருக்கிறதுக்கும் ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கும் ஸ்கின் வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பழத்தை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது வந்து உடலுக்கு வந்து நன்மையை தரும். முடிக்கு எப்படி இது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, முடிக்கு வந்து தலைமுடி ஆரோக்கியத்துக்கு நம்ம உடலில் வந்து மெக்னீஷியம் வந்து நிறைய இருக்கணும். நிறைய அதில் குறைபாடு இருந்தால் தான் நமக்கு தலைமுடி பிரச்சனை வரும். அப்போ இதில் 18% வந்து மெக்னீஷியம் வந்து இதில் இருக்குது. அதிகப்படியான மெக்னீஷியத்தை உடலுக்கு கொடுக்கக்கூடியது. இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க, இல்லை குறைந்தபட்சம் மாதத்துக்கு 2 முறையாவது சாப்பிடுங்க. பொதுவான உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு நம்ம என்றைக்கும் இளமை தோற்றத்தோடு இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் இது வந்து பெரும்பங்கு உங்களுக்கு வகிக்கும். அது வந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சது, நான் சொன்னது கிடையாது, சயின்ஸ் சொல்லுது. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.